Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா ஓகேங்களா. பிகினர் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போயிடலாம். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:59 ஓகேங்களா. நண்பா, நம்ம எதுக்காக நம்ம டைம் சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அண்டு தி ஷெட்யூல் போட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்குன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போது நைட் வந்து 11 மணி ஆகிடுச்சு. இன்னும் கரெக்டாக 60 நிமிஷத்தில் வந்து நம்ம டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே வந்து அப்படியே எஸ்டர்டேவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே வீடியோ ஷூட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:50 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சில நாட்களில் கொஞ்சம் முன்ன பண்ணவே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, $1 அதாவது கம்மியாக தான் நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதை ஒரு நாளைக்கு ஒரு $10லேருந்து $50 இந்தமாரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெவன்யூ கம்மியாக தானே வருது, எதுக்காக அவ்வளோ டைம் வந்து எடுக்கிறன்ற மாரி ஒரு கொஸ்டின். அது இல்லாமல் எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஃபார் டேவுக்கு மினிமமாக ஒரு $15க்கு மேலே ஏர்ன் பண்ணும்போது நம்ம 11:15 அந்த டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பட் கொடுக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும் சரியா. சரி, இப்போது நம்ம ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பேஜ் வந்து உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஸோ பாருங்கள், 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம் ஓகேவா. தென் இப்போ பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே ரெவன்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.09 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் கரன்சியில் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ₹10 $11 வரைக்கும் உங்களுக்கு வரும் சரியா. தென் எஸ்டர்டே வந்து 0.07 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டர்டே ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வந்து கண்டினியூட்டி எப்படின்றது உங்களுக்கு புரியும் சரியா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தென் லாஸ்ட் 7 டேஸில் 0.60 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $1.35 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 00 இருக்குது, லாஸ்ட் பேமெண்ட் 00 இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். இன்னும் வந்து இது வந்து $10 வரல. $10 வந்தால் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தென் பிகினர் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிளாகிங்குள்ளே நீங்கள் பிளாகர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேர்ட்பிரஸ் வச்சுருந்தாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது டிராஃபிக் வரலாம். ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் கூட வரட்டுமே சரிங்களா. அவங்க எவ்வளோ வரட்டும் ஓகேவா. பட் இனிஷியலில் ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. கண்டினியூஸாக ஒரு 1 இயர் நம்மளுடைய எஃபெக்ட் என்னவோ அது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். டில் 1 இயர் முடியறதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனாலுமே தான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் வாங்கி இதை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சுட்ருக்கோம் ஓகேவா. ஸோ என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாகவே இருந்தாலுமே கூட இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் பிட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும். தென் அது போக சிபிசி அண்ட் பேஜ் ஆர்மி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இனிஷியலில் வந்து ரெவன்யூ எதிர்பார்க்காம கண்டென்ட்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ரிசல்ட் கொடுக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பார்க்க முடியும் சரியா. சரி, இப்போது டுடே டாலர் 0.9 சென்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா. அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். தென் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே மெயின் ஏரியாவாக இருக்கும் சரியா. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஏர்னிங் செக்ஷன்ஸ், இது வந்து எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். தென் பிகினர்லாம் நிறைய பேர் வந்து என்னோட சேனல் வந்து புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம டே டு டேட் வந்து இதை நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் சரியா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வரட்டுங்க. எக்ஸாம்பிள் வந்து $1, $2, மோர் தென் $10, $100, $1000 வந்தாலுமே திஸ் மந்தில், அதாவது டுடே டாலர் நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ டுடேவில் எவ்வளோ டாலர் வந்தாலுமே திஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த $1.35 வந்துருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாக்டிங்காக இன்னுமே துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 45 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் இப்போ டுடே டாலர் 0.9 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா திஸ் மந்தில் அந்த $1.35 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $1.35 வந்து காமிச்சிட்ருக்குது ஓகேவா. சரி, தென் அப்போது டுடே டாலர் வந்து திஸ் மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் மந்த்ன்ற அந்த செக்ஷனில் மட்டும் டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு 28 டேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா நாளையுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும் திஸ் மந்தில் சரிங்களா. ஸோ அது டே 1ல் இருந்து எவ்வளோ வந்தாலுமே அதை அப்படி அன்னன்னைக்கு அப்போக்கப்பி அடுத்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் சரியா. சரி, அப்போது
எஸ்டிடி அமௌண்ட்டு லாஸ்ட்டு 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் அந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம வந்து கரெக்டாக நைட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இல்லையா, இது போல் நைட்டு நம்ம 12 மணிக்கு எக்ஸாக்டாக நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேயில் இருக்கக்கூடிய எல்லா டாலரும் எஸ்டிடேக்கு வந்துடும். அப்போ டுடேயில் என்ன ஆகும் அப்படின்னா 0 மாறிடும். சரியா, அப்போ எஸ்டிடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் லாஸ்ட் 7 daysக்கு போகும். தென் 7 daysல இருக்கக்கூடியது திஸ் மந்த்துக்கு வருமானம் அப்படி வராது, ஏன்னா அது ஆல்ரெடி திஸ் மந்தில் அப்டேட் ஆகி தான் நம்ம காமிச்சிட்ருக்கு. சரியா, தென் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த மந்த்தும் மொத்தமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். பிறகு மந்த் எண்டுன்னும் போது அன்னைக்கு நைட்டு ஆல்ரெடி இப்போவே வந்து ஒரு 14 நாள் கிராஸ் ஆகிட்டோம். 16 நாளைக்கு $1.35 earn பண்ணியிருக்கோம். போதுமா? பட் ரெவன்யூ கம்மியாக இருந்தாலுமே எஃபெக்டாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா, ஏன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு டிராஃபிக் இப்போதைக்கு வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ்கிட்ட இது போல் நம்ம புது Tier 1 கண்ட்ரிலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிட் ரேட்ன்றது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரியா, ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இது வந்து இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆன பிறகு அதாவது இப்போ ஒரு மாதத்தில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதாலுமே இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். சரியா, சரி. இப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸ்ன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஏர்னிங் செக்ஷனில் வந்து எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? சரி, இப்போது இந்த 0.1% வந்துருக்குல்ல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றது கொஞ்சம் டெப்பாக, அதாவது அது மெயினாக எதனால் வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் பார்த்துருவோமா? தென் இப்போது கீழே பாருங்கள், பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 582 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா, அதுவே இப்போது நேற்றுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, நேற்றுக்கு வந்து வெறும் 292 பேர் தான் வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு நாள் அதிகமாகவும் இருக்கலாம், ஒரு நாள் கம்மியாகவும் இருக்கலாம். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான். ஆர்கானிக் டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரே கான்ஸ்டண்ட்டாக வந்து அதாவது 10,000 பேர்னா 10,000 பேர் டெய்லியும் வந்துட மாட்டாங்க. ஒரு நாள் முன்னே இருக்கும், கொஞ்சம் பின்னே இருக்கும். ஓகேவா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். தென் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 582 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க நம்ம வெப்சைட்டில். சரிங்களா, ஸோ 2 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 0.09 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ப்ரோ எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரியா, நீங்கள் வந்து நிறைய பேர் என்னோடய வெப்சைட் நேம் வந்து கேட்குறீங்க. நண்பா, என்றைக்கு நம்ம $1000 ஏர்ன் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் இருக்கக்கூடிய என்னோடய வெப்சைட் நேம் வந்து உங்களுக்கு நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய காம்படிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் நேம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னாலே வேணும்னே VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி வெப்சைட் வந்து இன்வாலிட் கிளிக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வந்து அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஸோ புரிஞ்சுக்குங்க, நம்ம $1000 அன்றைக்கி ஏர்ன் பண்ணுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய வெப்சைட் நேம் சொல்கிறேன். சரியா, சரி. தென் இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெப்சைட்டுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 582 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.01% வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா, சரி. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் RPM CPC எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேஜ் RPM எவ்வளோ இருக்குது, 0.16 இருக்குது. அப்படின்னா நமக்கு அவ்வளோ ரெவன்யூ வந்து கிடைக்கணும். சரிங்களா, அதாவது 0.16 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், CPC எவ்வளோ இருக்குது, 0.05 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ 0.05 2 கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து 10 சென்ட்ன்ற கிடச்சிருக்கணும். பட் ஆனால் 9 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு கிளிக்கு 4 சென்ட் கிடச்சிருக்கா. ஆனால் அதுவே இப்போ எஸ்டர்டேக்கு அப்படியே மாற்றி காட்டுற பாருங்க, 5 கிளிக் நடந்திருக்கு. ஆனால் நேற்றுக்கு வந்து பாருங்கள் 0.01 தான் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் அதே போல் எஸ்டர்டே கண்ட்ரீஸில் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தெரியுதுங்களா? தென் நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் ரஷ்யா, தென் இது போல் Tier 1 கண்ட்ரிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, இப்போ நான் அதே வந்து டுடேக்கு வைக்கிறேன், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து கிளிக் வந்திருக்கு, பேஜஸ் வந்திருக்குன்னு. தெரியுதுங்களா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த CPC பேஜ் RPMன்றது மாறணும்பா. புரியுதுங்களா? ஸோ ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி அதாவது 16 நாளுக்கு அப்புறம் CPC 0.05 வந்து நமக்கு ஏறி இருக்குது. அதாவது 2 சென்ட்ஸ் 3 சென்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். இது போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிட்டு போகணும். இடத்தங்க உதவும் நான் பாட்டுட்டு ஆக்கிட்ட வேகத்தில் கண்டென்ட் போடுறேன், அதை பண்ணுறது பண்ணுறோம், சோஷியல் மீடியா கொடுக்குறேன், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போயிடும். சரிங்களா, பொறுமையாக இருக்கிறது தான் என்றைக்குமே சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும். புரியுதா? சரி. ஸோ ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆடு கிளிக் பண்ணால் அதை பொறுத்து நமக்கு பேஜ் RPM இன்க்ரீஸ் ஆகும். பேஜ் RPM இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது எல்லாமே ICPC கண்டென்ட். அது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் நம்ம ஃபுல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து கம்மியாக இருந்தாலுமே
லாங் டைம் ஃபோக்கஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆனால் நம்ம இனிஷியல் வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மொத்தமே இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. கண்ட்ரிஸ் வைஸ் இன்றைக்கி டுடோவில் பார்க்கும்போது தெரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. சிபிசி ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா கரெக்டாக நமக்கு 0.5 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி. இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 1080 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. அதாவது 582 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ, அதாவது அந்த மினிட்ஸ் செகண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். புரியுதுங்களா? சரி. அடுத்ததாக வந்து பேஜ் சிடிஆர் இப்போதைக்கு 0.34% இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சைடு இப்போதைக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் பேஜ் சிடிஆர் எப்பயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழக்கூடாது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. சரியா? தென் அடுத்ததாக இன்றைக்கி இந்த 0.9 சென்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் எந்தெந்த கண்ட்ரியில் ஆட் கிளிக் நடந்திருக்குன்னா நமக்கு ஓவராலாக இந்தியாவிலேருந்து தான் மொத்தமே நடந்திருக்கு. தென் கண்ட்ரி வைஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். மலேசியா, ஸ்ரீலங்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அரேபியா எமிரேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இந்தியா. ஓகேங்களா? தென் இதில் பார்த்தாச்சுன்னா இந்தியா, அதாவது யுனைடெட் கிங்டம் இந்த இடத்த தெரியுதுங்களா, 3 பேஜ் பட் 0.1 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் கிளிக்ஸ்ன்றது கவுண்டவுனிங் ஆக ஸ்டார்ட் ஆகலை. அதாவது வந்து இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை அதாவது ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கவுண்டவுனிங் ஆகுதான்னு பார்க்கலாம். தென் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். 582 பேஜ் இருந்ததா? தென் இது எதுவும் ஆகலை. அதாவது ஆகலாம், ஏன்னா நமக்கு டைம் வந்து இப்போ தான் 11:10 ஆகுது. இன்னும் மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ இது போல் தான் நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆட் கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து பேஜ் ஆர்பிஎம்மே இன்க்ரீஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூனிட்ஸில் வந்து இது மேனுவல் ஆட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆடுக்கு வந்து இன்றைக்கி மட்டும் ஓவராலாக 54 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. ஆட் கிளிக்ன்றதுல எதுவும் நடக்கலை. சரியா? தென் இங்கே சிபிஎம் பிட்ரேட்ன்றது இது ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இசிபிஎம் 1000 இம்ப்ரெஷனுக்கு எவ்வளோ ரெவன்யூன்ற போல். அதாவது இது 0.60 சென்ட்ஸ்ன்றது எங்கே காட்டுது அப்படின்னா லாஸ்ட்டு 7 days இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் அங்கே வந்து ஷோ பண்ணிகிட்ருக்குது. ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபுல்லி 90% மேலே டெஸ்க்டாப்பில் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. தெரியுதுங்களா? ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? அதை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வச்சுக்கலாம், இல்லைன்னா 10% வந்து மொபைல் வியூ. தென் இதில் வந்து லாஸ்ட்டு வந்து இந்த டுடே அண்டு அதாவது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ அதிகமாக வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியா, யுனைடெட் கிங்டம். புரியுதுங்களா? தென் ஓவராலாக லாஸ்ட்டு 7 days எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் இருக்குது அப்படின்னா கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியா, யுனைடெட், ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். தென் வரப்போகிற நாட்களில் இன்னுமே டெப்த்தாக போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ் கோரில் வரும். ஓகேவா? தென் நம்மக்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவைப்படுற கண்டென்ட் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கண்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெப்சைட் வந்து செல் பண்ணிட்டுருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 25,000 ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000, 15,000 அண்ட் 25,000. ஓகேங்களா? ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் யாராச்சும் நம்மக்கிட்ட 10 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். அதுவே 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். ஓகேங்களா? தென் அப்படிலாம் ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் கீ மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் லைஃப் டைம் அப்படின்னா 2000 நம்ம ஃபார் வெப்சைட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். தென் அது போக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு லிங்க் பில்டிங் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் அத்தாரிட்டி, அது போக வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபீமேல் யாராச்சும் என்னோடய சேனல்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு செட் ஆகாமல் ஆகாதான்றது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்னாவே நீங்கள் ஹோஸ்ட் டொமைன் வாங்குறதுக்கு ஃபார் இயருக்கு 3,000 இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் தீம்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு லாங் டைம் ஃபோக்கஸில் வரும்போது அமௌண்ட் கொஞ்சமாச்சும் மோர் தென் ஒரு 15,000 ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. பட் அது வந்து லாங் டைமில் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சால் உள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லைனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வருமா வராதுன்றதை செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஜிமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு பிளாக் ஸ்பாட்டில் ஒரு சப்டொமைனில் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு 1 month ஒர்க் பண்ணுங்கள். ஆக்டிவாக உங்களால் ஒர்க் பண்ண முடியுதுன்னா நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் பக்கத்தில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதிலே பிரேக் பண்ணிக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. ஒன் மோர் டில் என்னன்ற போது உங்களுக்கு பேஜ் ஒன் மோர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், தெரியுதுங்களா? பேஜஸ் இப்போது அதாவது 592 பேஜஸ் 0. சிபிசி பாருங்கள் இம்ப்ரெஷன் 1100 இம்ப்ரெஷன். சரிங்களா?
அதாவது இப்படி தான் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது 12 மணின்னும் போது இன்னுமே அக்யூரேசியான ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகேவா? எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.